ஹலோ காய்ஸ், இது நம்ம சேனல் ANISH TECH Tamil. இந்த சேனலில் நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ இது. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பை எப்படி செக்யூராக யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி ஒரு 5 சிம்பிள் டிப்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம சேனலில் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, ஃபேக் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது. ஃபேக் வாட்ஸ்அப்னா ஜிபி வாட்ஸ்அப், வாட்ஸ்அப், வாட்ஸ்அப் ப்ளஸ்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் நார்மல் வாட்ஸ்அப்பே கிடையாது. இது முழுக்க முழுக்க ஃபேக் வாட்ஸ்அப். நார்மல் வாட்ஸ்அப்னா இந்த ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இது ஒன்று மட்டும்தான் நார்மல் வாட்ஸ்அப். இதை தள்ளி வாட்ஸ்அப் பிஸ்னஸ், இந்த ரெண்டுமே தான் வாட்ஸ்அப், ஒரிஜினல் வாட்ஸ்அப். ஸோ நீங்கள் ஃபேக் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதீங்க. டிப் நம்பர் 2, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இதுக்கு உங்கள் வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அக்கௌண்ட் இருக்கும். அதில் போய் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. இது ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க, 6 டிஜிட்டில் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்குது. திருப்பி உங்கள் இமெயில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் இமெயில் கேட்குது. சரி கொடுத்துட்டு ஓகே, டன். இந்த ஆப்ஷன் எதுக்கு எனேபிள் பண்ணி வைக்கிறீங்கன்னா, QR கோட் ஸ்கேன் பண்ணுறது மூலமாக உங்களோட வாட்ஸ்அப் ஸ்க்ரீனை இன்னொரு மொபைலில் ஆக்சஸ் பண்ண முடியும். அது நீங்களே பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. யாராவது உங்கள் மொபைல் எடுத்து திருட்டுத்தனமாக அப்படி பண்ணாங்கன்னா அதனால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஸோ அப்படி யாரும் திருட்டுத்தனமாக பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 3, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை ரிலேட்டிவ் கிட்டயோ ஏதாவது சீக்ரெட்டாக பேசுவீங்க, அதை யாராவது ஓப்பன் பண்ணி படிச்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னா, இப்போ நான் ஃபஸ்ட் கான்டாக்டை கிளிக் பண்ணிக்கிறேன், லாங் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் செகண்ட் ஆப்ஷன் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கான்டாக்ட் காணாமல் போயிடும். அதை திருப்பி இதை நீங்கள் ரீசைக்கிள் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்டில் ஸ்விப் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆர்ச்சிவ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆர்ச்சிவ் பண்ணி வச்ச 2 இந்த கான்டாக்ட்ஸ் அது கீழே இருக்கும். அதை திரும்பி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி திருப்பி அதே பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி பழைய மாதிரி வந்துடும். டிப் நம்பர் 4, வாட்ஸ்அப் end-to-end என்கிரிப்ஷன் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறை வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது அந்த செக்யூரிட்டி கோட் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணுறது உங்களுக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணுறவங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் தெரியும். நடுவில் யார் நினச்சாலும் அது படிக்க முடியாது. ஏன்னா அது ரேட்டிங் ஃபார்மேட்டில் கிடைக்காது. இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறது மூலமாக உங்களோட அந்த செக்யூரிட்டி கோடை சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு உங்களோட வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அக்கௌண்ட்டு, அதில் செகண்ட் ஆப்ஷன் செக்யூரிட்டி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 5, வாட்ஸ்அப் குரூப்ஸு. யாருன்னே தெரியாதவங்கள நம்மளை கண்ட குரூப்பில் ஆட் பண்ணிகிட்ருப்பாங்க. இதனால் நம்மளோட பர்மிஷன் இல்லாமலே நம்மளோட வாட்ஸ்அப் டிபிஎல்லாம் எடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் செட்டிங்ஸில் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும் ஆப்ஷன். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ப்ரைவசின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா குரூப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எவ்ரி ஒன் இருக்கதை மை கான்டாக்ட் ஆக்குங்க. மை கான்டாக்ட்னா நம்மளோட கான்டாக்டில் இருக்கவங்க மட்டும்தான் நம்ம ஏதாவது குரூப்பில் ஆட் பண்ண முடியும். ஸோ மை கான்டாக்டில் கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. மோஸ்ட்டாக பெண்கள் எல்லோரும் லாஸ்ட்டு சீன், ப்ரொஃபைல் ஃபோட்டோ, எபோட்டு எல்லாம் மை கான்டாக்டில் வச்சுக்கோங்க. அது உங்கள் சேஃபுக்கு இன்னும் உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.